நீங்கள் சில வாரங்களாக பார்த்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்தே ஒரு சில நபர்கள், அதாவது ஒரு மூன்றாம் தர நபர்கள் தவறாக இந்த நிகழ்ச்சி பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகள், மாணவர்கள், குழந்தைகள் மற்றும் இதை பெற்றோர்கள் பற்றியும் அவதூறாக அருவருக்கத்தக்க வகையில் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசி வருகிறார். நாங்கள் எப்பவுமே என்னன்னா, எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இது போன்ற மூன்றாம் தர நபர்களுடைய பேச்சுக்களை எப்பயும் புறந்தள்ளிவிட்டு பாசிட்டிவான ப்ராக்ரெசிவான பாலிடிக்ஸையும் ப்ராக்ரஸான பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் எடுத்து செல்லணும்னு நினைக்கக்கூடிய நபர் எங்களுடைய தலைவர். ஸோ அதனால் நாங்கள் இதுவரைக்கும் இது சம்பந்தமாக எதையும் பதில் தெரிவிக்கவில்லை. ஏன்னா இது மாதிரி மூன்றாம் தர நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு. ஆனால் ஒரு சில நாட்களாக நம்ம பார்த்தோம்னா இதை தற்போதைய ஆளும் கட்சி திமுகவும் அதை சார்ந்த மீடியாக்களும் அதை சார்ந்த பெண் நிறுவனங்களும் இதை பெருசா ப்ரொமோட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அப்பதான் இதோட பின்புலம் என்ன, இது பின்னாடி யார் இருந்து இயக்குறார்கள், ஏன்னா ஒரு சில நபர்கள் செய்யும் வேலையில் இது பின்னாடி யாரோ பெருசா இயக்குறார்கள்னு பாக்குறப்பதான் இதில் திமுகவுடைய தலைமையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் துணை முதல்வர் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்றும் அவர்கள் சுற்றி இருக்கும் பெண் நிறுவனங்கள், மீடியா நிறுவனங்கள், அவர் சுற்றி இருக்க மிகப்பெரிய மீடியா லாபி இருக்கு. அந்த லாபிகள் மூலமாக இந்த மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசும் விஷயத்தை பெருசா ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த பெரும்பாலான மாணவிகள், குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு வருது. இதை எல்லாரும் கண்டிக்கும் வகையில் எங்களுக்கும் நிறைய செய்திகள் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நபர்கள் பேசுவதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம், என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நாங்களும் அதை பெரிதுபடுத்த விரும்பலை. ஆனால் இப்பொழுது தற்போதைய திமுக தலைமை சார்பாக, திமுக கூட்டணியின் சார்பாக, திமுக எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் இருக்கும் ஒரு நபர் பேச வைத்து அதை பெருசுபடுத்திட்டு வர்றது கண்டிக்கத்தக்க விஷயம். அதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது திமுக புதுசு இல்லை. ஏன்னா எப்படி ஈவிகே சம்பத் அவர்கள் அவங்களுடைய அரசியல் அஸ்திவாரமே சில மூன்றாம் தர நபர்களை வைத்து அவர்களுக்கு அரசியல் எதிரியை, அவர் யாரை என்ன பேச முடியுமோ யாரை பேச முடியாதோ அவர்களை இது போல கொச்சைப்படுத்தி பேசுவதும் தாக்குவதும் இது அவங்களுக்கு புதுசு இல்லை. ஈவிகே சம்பத் அவர்களை இப்படிதான் திருச்சியில் வைத்து அவதூறாக பேசி தாக்கி அவரை அரசியலிருந்தே வெளியேற்றினார்கள். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுக அதனுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களிருந்து இப்போ வரைக்கும் அவருடைய அரசியல் ஒவ்வொரு நகர்வையும் அவர்கள் இப்படிதான் நகர்த்திட்டு வர்றாங்க. இதுல எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பட் இந்த விஷயத்துல திரும்ப திரும்ப இதை சொல்லி வர்றது, அதை பின்னால் இவங்க இயக்குறது, இவருடைய வக்கிரத்தின் அளவு கட்டுக்கடங்காமல் இன்னைக்கு எல்லா வகையிலும் குழந்தைகளையும் மாணவர்களையும் பாதிக்கிறது. அது எல்லா பெற்றோர்களும் இன்னைக்கு பார்த்த மாணவர்கள், மாணவிகள் எல்லாரும் கண்டிச்சிருப்பாங்க. இப்பயாவது புரிஞ்சுக்கணும் மாணவர்களுடைய எண்ணத்தையும், இது எந்த நோக்கத்தில் நடத்தப்படுகிறது என்பதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இனியாவது திமுக தலைமை இது போன்ற ஒரு மூன்றாம் தர நபர்களின் பேச்சுக்களை வைத்து அவங்கள பேச வச்சு அவர்கள் மாதிரியான ஆட்களை வளைத்து வைத்து அவங்க மூலமாக எங்களுடைய தலைவருக்கு களங்கம் கற்பிக்கணும்னு நினைச்சால் அதுக்கு தமிழக மக்களே பதில் சொல்வார்கள். அதுல நேற்று திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அதில் அவருடைய எண்ணத்தை முழுமையாக சொல்லி இருக்கிறார். என்னன்னா, அவர் நெகட்டிவா பப்ளிசிட்டிக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறதாவும், அதனால அவர் ரொம்ப பெருமைப்படுறதாகவும் நினைச்சிருக்கிறார். உண்மையில அவர் ரொம்ப வெக்கப்படணும். ஏன்னா அவருக்கு நம்பி வாக்களித்த மக்கள் அவரை ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஒரு சட்டமன்றத்தில் போய் உட்கார வச்சிருக்காங்க. இன்னமும் அவர் டோல்கேட் வேல்முருகனாக மட்டுமே இருக்க ஆசைப்படுறான்னு தெரியுது. ஏன்னால் அவர் எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் மக்கள் உட்கார வச்சாலும், அவரை கொண்டு போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உட்கார வச்சாலும் அவர் இன்னும் அந்த தகுதியை இழந்து அவர் ஒரு டோல்கேட் வேல்முருகனாக இருக்கத்தான் வாசப்படுற மாதிரி தெரியுது. இதுல நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்குன்னு சந்தோஷம் வேற படுறார். அவர் முதலில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய வீட்டில் இருக்க பெண்களை கூட்டி உட்கார வச்சு அவர் அவர் பேசிய விஷயங்களை அவர் அவங்க முன்னாடி போட்டு காட்டட்டும். அவங்க வீட்டில் உள்ள பெண்கள், அங்க இருக்கிற சகோதரிகள், அக்கா எல்லாரும் உட்காந்து இப்படி ஒரு பேச்சு நான் பேசியிருக்கேன்னு அவர் போட்டு காட்டட்டும். அவங்க முதல்ல சொல்லட்டும் அவர் பேசிய விஷயங்கள் நியாயமான விஷயங்களான்னு சொல்லிட்டு. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக, ஒரு திமுக நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களை வைத்து திமுக இந்த மாதிரி விளையாட்டை விளையாடுறதோ நிறுத்திக்கணும். இது ஆக்கப்பூர்வமாக ஒரு மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக செய்யப்படும் ஒரு நிகழ்ச்சி. இது எங்களுடைய இது போன்ற நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக தொடரும். இதில் எந்தவித தொய்வும் இருக்காது, இதில் எந்தவித இதுவும் இருக்காது. கண்டிப்பாக எங்களுடைய பாசிட்டிவ் ப்ராக்ரஸ் கண்டிப்பா இருக்கும். இது போன்ற கீழ்த்தரமான வேலைகளை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்ல, அவர் மீது
கண்டிப்பாக புகார் செய்ய வேண்டும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல, குழந்தைகளை போய் மாணவிகளை போய் வக்கிரமா பேசுற விஷயங்களை வந்து மன்னிக்க முடியாது. இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக பொதுமக்கள் நிறைய பேர் புகார் கொடுத்திருக்காங்க, வழக்கறிஞர் நிறைய பேர் புகார் கொடுத்திருக்காங்க, இன்னமும் புகார் கொடுத்துக்கிட்டே வராங்க. அது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற மாணவர்கள் நீங்க வந்து பாத்திருப்பீங்க, பெரும்பாலும் அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல திமுக எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த எம்எல்ஏவை சந்தித்து அவர்கள் வாழ்த்தோ ஒரு ஊக்கமோ ஒரு பெற முடியுமா? திமுக எம்எல்ஏவாவது கிட்ட போய் அணுக முடியுமா? அப்படி இல்லாத சூழ்நிலையில் எங்களுடைய தலைவர் கிட்டத்தட்ட 3 நாட்கள், இது 3வது கட்டம் நாட்களாக 3 நாட்களாக 10 மணி நேரத்துக்கு மேல நின்று ஒவ்வொரு மாணவர்களையும் ஊக்குவித்து வருகிறார். இதோடைய நோக்கமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கம் தான். ஏன்னா மாணவர்கள் மாணவிகள் தான் நம்மளுடைய அடுத்த எதிர்காலம். அவர்களுக்கு இந்த ஊக்கம் தான் ஒண்ணு. ஏன்னா அரசு பள்ளியில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் படிக்கும் மாணவர்கள் அங்கே வெற்றி பெற்று முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். சோ அதை செய்யக்கூடிய விஷயத்தை கொச்சைப்படுத்தும் நபர்களுக்கு கண்டிப்பா நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். திமுக தலைவரையும் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்ல அவர் நேத்து நெகட்டிவ் பப்ளிசிட்டியில ரொம்ப சந்தோஷப்படுறதா பேசியிருக்கிறார். அவர் பேசினதா அவர் வீட்டுல இருக்க எல்லாரையும் உட்கார வச்சு அவரே போட்டு பல தடவை கேட்கட்டும். அவருக்காவது அது மூலமாவது அவர் கொஞ்சமாவது அதுல அறிவு வருதா, இல்ல அவர் புரிஞ்சுக்கிறாரா, அவர் என்னதான் பேசினா தெரிஞ்சுக்காரு. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி போற அளவுக்கு இருக்கிறார்னா, இது மாதிரியான நபர்களை வைத்து பேச வைக்கிறார்னா இதை பேச வைத்த திமுக தலைமைக்கும் யோசிக்க வேண்டும், அவரும் யோசிக்க வேண்டும். அப்பயாவது திருந்துறாருன்னு பார்ப்போம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.